விஜய்க்கு மட்டும் தடை விதிக்க வேணும்னு சொல்லல, அனைத்து ரோட் ஷோக்களுக்கு தடை விதிங்க, எடப்பாடிக்கும் தடை விதிங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆகிய நீங்களும் ரோட் ஷோவை நடத்தாதீங்க அப்படி நான் சொன்னேன். அன்னைக்கு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தடை விதிச்சிருந்தா இன்னைக்கு 41 உயிர்கள் பலி போயிருக்காது. ஆக இங்கு மக்களுடைய வலிகளை, மக்களுடைய வேதனைகளை உணராமல் திரு நடிகர் விஜய் இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகத்தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இதில் ராகுல் காந்தி தலையிடுகிறார், மோடி தலையிடுகிறார், அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விடக் கூடாது. இன்னைக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் கள ஆய்வுல மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்து தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற திரு மணியாக இருக்கலாம், திரு ரவிசங்கராக இருக்கலாம், திரு நக்கீரன் கோபாலாக இருக்கலாம், திரு SP லட்சுமணனாக இருக்கலாம், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீ எந்த தொலைக்காட்சியும் சாராத தனிப்பட்ட செய்திகளை சேகரித்து இந்திய அளவிலே செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற தமிழ்நாட்டுடைய இன்டெலெக்சுவல் செக்ஷன், அறிவுசார் பொதுமக்கள், அறிவுசார் பத்திரிகையாளர்கள், அறிவுசார் பத்திரிகை ஆசிரியர்கள், யாராவது ஒரே ஒரு நபர் அங்கு கல்லெறியப்பட்டுதான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது, அங்கு திட்டமிட்டு 1000 பேர் கத்தியோட வந்து கீரிதான் அப்படி நடந்திருக்கு சொல்லிருக்காங்களா?